நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். விதிகளுக்கு மாறாக செயல்படும் புதுவை அரசின் நடவடிக்கை தொடர்ந்தால் காலப்போக்கில் மக்களிடமிருந்து இந்த அரசு காணாமல் போகும் என்று திமுக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை அரசின் பல்வேறு துறைகளிலும் நிறுவனங்களிலும் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததால் ஊழியர்களின் குடும்பங்கள் வறுமையில் வாழ்ந்து வரும் நிலையில், விதிகளுக்கு மாறாக முதல்வர் தன் தொகுதியைச் சேர்ந்தவர்களை நஷ்டத்தில் இயங்கும் நிறுவனங்களில் அதிகாரிகளை மிரட்டி பணியில் அமர்த்த முயற்சித்து வருவதாகவும், இதனால் பல அரசு துறை நிறுவனங்களில் நிர்வாகம் சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் அரசு எந்திரம் தானாகவே நின்றுவிடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், கூட்டுறவு நிறுவனங்களை முதல்வர் தொடர்ந்து 15 வருடங்களுக்கு மேலாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நிலையில் அந்த நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்குவதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், பல ஆயிரம் குடும்பங்களை பல்வேறு நிறுவனங்களில் பரிதவிக்க வைத்த ஆளும் அரசு தொடர்ந்து முறையற்ற வகையில் நடந்து கொண்டால் காலப்போக்கில் மக்களிடத்தில் இருந்து காணாமல் போய்விடும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுவையில் ரேஷன் அரிசி, கோதுமை மூட்டைகளை கடத்திய 2 பெண் ஊழியர்கள் உட்பட 3 பேரை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். புதுவை ரெட்டியார்பாளையம் மாங்கனி தெருவில் இயங்கி வரும் ரேஷன் கடையிலிருந்து ரேஷன் அரிசி மூட்டைகள் கடத்தப்படுவதாக ரெட்டியார்பாளையம் போலீசாருக்கு தகவல் வந்ததால் இதுகுறித்து உடனடியாக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவிற்கு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் துணை ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் அங்கு விரைந்து சென்றபொழுது மினிலாரியில் கோதுமை, அரிசி மூட்டைகளை ஏற்றிக் கொண்டிருந்த 2 பெண்கள் மற்றும் ஓட்டுநரை மடக்கி பிடித்தனர். கையும் களவுமாக பிடிபட்ட அவர்கள் 3 பேரிடமும் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் 2 பெண்களும் அதே கடையில் ஊழியர்களாக பணியாற்றி வருவதும், அவர்கள் கோதுமை மூட்டைகளை கடத்த பயன்படுத்திய மினிலாரி ஓட்டுநர் வேல்ராம்பட்டைச் சேர்ந்த சிவா என்பதும் தெரியவந்தது. உடனடியாக அவர்கள் கடத்துவதற்காக மினிலாரியில் ஏற்றிய 100 கிலோ எடை கொண்ட 20 கோதுமை மூட்டைகளையும் 1 அரிசி மூட்டையையும் அவர்கள் கடத்த பயன்படுத்திய மினி லாரியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை கைது செய்து ரேஷன் அரிசி, கோதுமை மூட்டைகளை புதுவை கடைகளில் அதிக விலைக்கு விற்கிறார்களா அல்லது அண்டை மாநிலமான தமிழகத்திற்கு கடத்திச் செல்ல திட்டமிட்டார்களா என்றும், மேலும் தொடர்ச்சியாக இதுபோன்ற முறைகேட்டில் ஈடுபட்டு வருகிறார்களா, இதற்கு உடந்தையாக இருப்பவர்கள் யார் என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை AFT மில்லுக்கு மேலும் 3 நாட்கள் விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விடுமுறை நீட்டிக்கப்படுவதால் தொழிலாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். புதுவை AFT மில் தொழிலாளர்களுக்கு கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சம்பளத்துடன் கூடிய விடுமுறை விடப்பட்டது. இதனை கண்டித்து தொழிலாளர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதால் 2 மாத சம்பளம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அரசிடமிருந்து மில்லை இயக்குவதற்கான மூலப்பொருட்கள் வாங்க நிதி ஒதுக்காததால் 27ஆம் தேதி வரை விடுப்பு நீடித்து நிர்வாகம் உத்தரவிட்டது. பின்னர் 28ஆம் தேதியும் மில் திறக்கப்படவில்லை. மேலும் 31ஆம் தேதி வரை சம்பளத்துடன் கூடிய விடுமுறை நீட்டிப்பு செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று 1ஆம் தேதி மில் திறக்கப்படும் என்று தொழிலாளர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்த நிலையில் மேலும் 3 நாட்களுக்கு, அதாவது 3ஆம் தேதி வரை சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை நீட்டித்து நிர்வாகம் அறிவித்துள்ளது. இவ்வாறு தொடர்ந்து விடுமுறை நீட்டிக்கப்படுவதால் தொழிலாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். கேரள மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு பின்பற்றிய அணுகுமுறையை இதுவரை தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் காண்பிக்காதது கண்டனத்திற்குரியது என்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடுக்கடலில் மீன்பிடித்த கேரள மீனவர்கள் 2 பேரை சுட்டுக் கொன்ற இத்தாலி கடற்படை வீரர்களை அந்நாட்டு அரசு விடுவிக்க முயற்சி செய்து தேர்தலுக்காக உச்சநீதிமன்ற சிறப்பு அனுமதி பெற்று நாடு சென்றவர்களை திருப்பி அனுப்ப மறுத்ததாகவும், பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி, உச்சநீதிமன்றம் ஆகியவற்றின் எச்சரிக்கையை தொடர்ந்து இத்தாலி வீரர்கள் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போதெல்லாம் இலங்கை மீனவர்களால் தாக்கப்படுவதும் சிறை வைக்கப்படுவதும் தொடர்கதையாகி வரும் நிலையில் கடந்த 13ஆம் தேதி சிறைபிடிக்கப்பட்டு 28ஆம் தேதி விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த 19 ராமேஸ்வரம் மீனவர்களின் சிறை காலத்தை இலங்கை நீதிமன்றம் நீட்டித்துள்ளது மீனவர்களின் குடும்பங்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளதாகவும், கேரள மீனவர்கள் விவகாரத்தில் வேகம் காட்டும் மத்திய அரசு தமிழக மீனவர்களின் நிலைக்கு என்ன பதில் கூறப்போகிறது என்று கேள்வி எழுப்பிய அவர், இதுவரை 600 தமிழக மீனவர்களுக்கு மேல் இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்டிருக்கும் நிலையில்
கேரள மீனவர்கள் பிரச்சனையில் காட்டிய ஆர்வத்தையும் வேகத்தையும் இவ்விவகாரத்தில் ஒருமுறை ஏனும் காட்டியதுண்டா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் கேரள மீனவர்களையும் தமிழக மீனவர்களையும் மத்திய அரசு பாகுபடுத்தி பார்ப்பது கண்டனத்திற்குரியது என்றும் திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுவையில் வாரிய தலைவர்கள் பட்டியல் தயாராகி வருவதால் என்ஆர் காங்கிரசார் மத்தியில் மீண்டும் பரபரப்பும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து பல்வேறு வாரியங்களுக்கு தலைவர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதில் முதல் கட்டமாக ஆதரவு மற்றும் ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மிக முக்கியமான வாரியங்களில் தலைவர் பதவி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தவணை முறையில் வாரியங்களுக்கு தலைவர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் முதல்வரின் ஆதரவை பெற்றவர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதுபோன்று இதுவரை அரசு சார்பு நிறுவனங்கள், வாரியங்கள், கார்ப்பரேஷன்களில் 25க்கும் மேற்பட்ட பதவிகள் நிரப்பப்பட்டுவிட்டன. இந்நிலையில் அடுத்த கட்டமாக வாரிய தலைவர் பட்டியல் தயாராகி வருகிறது. குறிப்பாக புதுவை நகரமைப்பு குழுமம் போன்ற வாரியங்களும் போக்குவரத்து, நில அளவை பதிவேடுகள், சமூக நலம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உள்ள கமிட்டிகளில் அலுவல் சாராத உறுப்பினர் பதவிகளும் வழங்கப்பட உள்ளது. இதுபோன்று 35க்கும் மேற்பட்டவர்களுக்கு வரும் லோக்சபா தேர்தலை மனதில் கொண்டு கட்சியை உறுதிப்படுத்தும் வகையிலும் கட்சியினரை உற்சாகப்படுத்தும் வகையிலும் பதவி அளிக்க பரிசீலனை நடந்து வருகிறது. வாரிய தலைவர்கள் பட்டியல் தயாராகி வருவதாக கூறப்படுவதால் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மத்தியில் மீண்டும் பரபரப்பும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. புதுவையில் சாலை பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு சீரமைப்பின் அடிப்படையில் நகரின் முக்கிய இடங்களில் கேமரா பொருத்தும் பணி முடிவடையும் தருவாயை எட்டியுள்ளது. புதுவை மாநிலம் சுற்றுலா தலமாக விளங்குவதால் உள்ளூர் மக்களின் வாகன எண்ணிக்கை அதிகரிப்பால் ஏற்பட்டுள்ள வாகன நெரிசலோடு வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வரவால் மேலும் வாகன நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் போக்குவரத்து போலீசார் திணறுவது ஒருபுறம் இருந்தாலும் அதனால் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. விபத்தின் அடுத்த கட்டமாக விபத்தை ஏற்படுத்தியவரை தண்டிக்க போதிய ஆதாரம் சிக்காமல் வழக்கிலும் இழுபறி நிலை நீடிக்கும் நிலையில் தற்போது செயின் திருட்டு சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடங்கள், மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் இடங்களில் ஏற்படும் இதுபோன்ற விபத்துகள் மற்றும் செயின் பறிப்பு போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை அடையாளம் காண புதுவை அரசு காவல்துறை சிறப்பு திட்டம் மூலம் புதுவையின் சிக்னல்கள், மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. சாலை பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கை சீரமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் முழுக்க வயர்லெஸ் மூலம் 1,30,00,000 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டத்தின் பணிகள் ஒரு வார காலத்தில் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. மேலும் 54 லட்சம் ரூபாய் செலவில் கோரிமேடு வயர்லெஸ் பிரிவின் முதல் மாடியில் கண்ட்ரோல் ரூம் அமைத்து 24 மணி நேரமும் புதுவையின் அனைத்து முக்கிய இடங்களிலும் நடைபெறும் நிகழ்வுகள் கண்காணிக்கப்பட உள்ளன. கோரிக்கைகளை வலியுறுத்தி மாட்டுவண்டி தொழிலாளர்கள் வில்லியனூரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில AITUC மாட்டுவண்டி தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் மாட்டுவண்டி சங்க தலைவர் சேதுசெல்வம், செயலாளர் கருணாகரன், பொருளாளர் சுப்பிரமணி ஆகியோர் தலைமையில் வில்லியனூரில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழகத்தில் அனுமதி பெற்று கட்டணம் செலுத்தி மாட்டு வண்டியில் மணல் ஏற்றி வரும்பொழுது புதுவை எல்லையில் தடுக்கப்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை கண்டித்தும் தமிழகத்தை போன்று புதுவை அரசும் மணல் அல்ல கட்டணத்துடன் கூடிய அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். AITUC மாநில பொதுச் செயலாளர் அபிஷேகம் மற்றும் மாட்டுவண்டி சங்க நிர்வாகிகள் மற்றும் மாட்டுவண்டி உரிமையாளர்கள் பலர் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகள் குறித்து பேசினர். புதுவை மேல்சாத்தமங்கலத்தில் நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுவை மாநில கபடி சங்கம் சார்பில் மேல்சாத்தமங்கலம் புதிய பாரத விளையாட்டுக் கழகம் நடத்திய 3ஆம் ஆண்டு கபடி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. பிற்படுத்தப்பட்டோர் மேம்பாட்டுக் கழக தலைவர் பாலமுருகன், சமூக நல வாரிய தலைவர் ரேவதி பர்குனன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். விழாவில் மாநில கபடி அணி தலைவராக சென்று தேசிய அளவில் தங்கப்பதக்கம் பெற்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்து வரும் வீரர் சுப்பிரமணிக்கு கௌரவ பரிசு வழங்கப்பட்டது. விழா ஒருங்கிணைப்பாளர்கள் புதிய பாரதம் கபடி கழக செயலர் ராமமூர்த்தி, சிவபாலன், வேல்முருகன் உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுவை வீட்டு வசதி வாரியத்தில் அலுவலக ஊழியர்கள் வருகை பதிவேட்டை கணினி மூலம் பதிவு செய்யும் திட்டத்தை துணை சபாநாயகர் TPR செல்வம் துவக்கி வைத்தார்.
புதுவை வீட்டு வசதி வாரியத்தில் பயோமெட்ரிக் எனப்படும் உயரிய பதின்முறை கருவி பொருத்தப்பட்டு அதன் மூலம் அலுவலக ஊழியர்கள் வருகை பதிவேட்டை கணினி மூலம் பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான துவக்க விழா வாரிய தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக துணை சபாநாயகர் TPR செல்வம் கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தார். விழாவில் செயலர் அகஸ்டின் லூசியன் தியாகு, செயற்பொறியாளர் அசோக் ராமசேகர், அதிகாரிகள் மற்றும் அனைத்து ஊழியர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.